சார் அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் பேஷண்ட்டு, அவங்க வந்து சுகர் டெஸ்ட்டும் பண்ணல, அவங்க சாப்பிட்ற டேப்லெட் ஃபைலும் கண்ட்ரோல் என்ன பண்ணுறதுங்க சார்? கண்ட்ரோலையாம்மா இப்படித்தாம்மா நம்ம ஊரில் பல பேஷண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். டென்டல் ப்ராப்ளத்துக்கும் டயபெட்டிக்கும் என்ன பிரச்சனை, சக்கரை நோய்க்கும் பல்லுக்கு என்ன சம்மந்தங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் பாயிண்ட்டு, சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஈரிலேருந்து ரத்த கசிவு வரும், பேட் பிரீத் இருக்கும். சரிங்களா? சுகர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது டென்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சலைவரி செக்ரீஷன், வாயில் எச்ச சுரக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். டயபெட்டிக் லெவல் அதிகமாகும் போது சலைவருடைய செக்ரீஷன் கம்மியாகும் போது வாயில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். நம்ம வாயில் எல்லா வகையான பாக்டீரியா கிருமிகள் இருக்கும், வைரஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது சலைவாவோட மெயின் ஒர்க்கு தான். சலைவரி கண்டென்ட் கம்மியாக உங்கள் வாய் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் அதிகமாக. முக்கியமான பாயிண்ட், பல் எடுக்கிறோம் இல்லைங்களா, பல் எடுக்கும்போது டயபெட்டிக்லோட லெவல் அதிகமாக இருந்தால் இம்யூனிட்டி அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது வூண்ட் ஹீலிங் ரொம்ப டிலே ஆகும், நல்லா ஹீலிங் ப்ராப்பராக நடக்காது, திருப்பி ரீஇன்ஃபெக்ஷன் ஆகி பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் டயபெட்டிக்கும் டென்டல் ரிலேட்டடுக்கு அசோசியேட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த தடவை எப்போ டென்டல் டாக்டர்கிட்ட போனாலும் கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணிக்கங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, கூட டாக்டர் ஃபைல் கொடுத்துருந்தா அதையும் மறக்காமல் கொண்டு போங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.